முதல்ல நம்ம பேச போறவங்க யார் அப்படின்னா, இன்று தொடங்கும் சிறிய முயற்சிகள் நாளை வெற்றியின் ஆணி வேக்களம் என்பதை அடிப்படையாக கொண்டு கதையையும் படத்தையும் கூடவே பயணித்தவர்களையும் நம்பி வெற்றி கூட்டணிக்குள் வந்து சேர்ந்த ஹெச் பிக்சர்ஸ் ஹரி அவர்களை இப்போது வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். நண்பர், என் உயிரில் பாதின்னு சொல்லலாம், ஆதித்யா. அவர் தான் எனக்கு யான பலம். என்ன அஞ்சாவதில் அவரோட உதவியாளரை பயணம் பண்ணியாச்சினேன். என்னோட குரு தான் அவர் சொல்ல முடியும். அவருக்கு ரொம்ப நன்றி. பூர்ணா மேடம், வித்தாத் சார், அருண் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய ட்ரபிள் பண்ணி திறமையில் அழகான வடிவமைத்து கொடுத்த ஆண்டனி மரியா ஆர்ட் டைரக்டர் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வரும் ஸ்ரீகாந்த் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். குட் மார்னிங் ஆல். படம் பேர் டெவில்னு வச்சுருக்காங்க. இட் இஸ் நாட் டெவில், ஆக்சுவலி இட்ஸ் காட்லி. ஒரு கதையை வந்து ஒரு புத்தகத்துலேருந்து இந்த கதையை எடுத்து பண்ணியிருக்காரு ஆதித்யா. அது ஸ்க்ரீன் பிளே ஆர்டரில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு. அண்ட் ஐ நீட் டு ஸ்பெஷலி மென்ஷன் அபவுட் பூர்ணா, அஃப்கோர்ஸ் வித்தார்த் அண்ட் அருண். நல்லா பயங்கரம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே சொல்கிறது தான். பட் அதுக்கு மேலே வந்து இந்த படத்தில் ஒன்று இருக்குது. இந்த தேட்டர் கொஞ்சம் காலியாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். தேட்டரில் வந்து ஃபுல் ஹவுஸ் போகும் படம். அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கு. அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மை டைரக்டர் மிஷ்கின். இந்த படத்தில் வந்து ப்ரெசன்ஸ்ன்னு கேட்டாங்க, ப்ரெசன்ஸ் போட சொன்னார். மிஷ்கினோட கேரக்டர் என்னன்னாக்கா எல்லாருக்கும் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போயும் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி அஸ் தென் ஸ்கோட் மியூசிக். நான் வந்து 25 வருஷம் 30 வருஷமாக பார்க்குறேன் அவரை. அந்த காலத்துலேயே வந்து ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் ஒரு ரெக்கார்டு வச்சுப்பார், அதில் டூன் போட்டே போவார். சித்திரம் பேசிலேருந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவரோட இன்புட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நவ் இஸ் செட் டவுன் அஸ் அ மியூசிக் டைரக்டர். உங்களுக்கு தெரியும் பாட்டு எப்படி வந்திருக்குன்னு. ஸோ ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் வில் ராக் இன் தி தியேட்டர்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச். பாய். தேங்க்யூ ஸ்ரீகாந்த். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இனிது இனிது தங்க மகன் என்று தமிழில் அழகான படங்களை தந்தவர். தெலுங்கிலும் இவர் பெயர் பெற்றார். பைக் ரைடராக டெவில் படம் மூலம் புதிய பயணத்தை நம்பிக்கையோடு துவங்கி இருக்கும் திரிகோன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. சொல்லுவாங்க, ஒரு நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம பேர் எழுதி பண்ணுற மாதிரி நம்ம நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டர்லேயும் ஒவ்வொரு நம்ம பண்ணுற ஒரு ஆர்ட் பீஸ்லையும் நம்ம பேர் இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு 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 100% ஒரு உண்மை. ஒரு 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 சின்ன ஒரு 3 இன்சிடெண்ட்டில் எப்படி எனக்கு இது வந்ததுன்னு சொல்கிறேன். 3மே வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த சொன்ன இல்லைங்களா, அரிசி அதுக்கு போட்ட ஒரு விதை மாதிரி. நான் ஒரு படம் இனிது நடித்து முடிச்சுட்டு ஒரு படம் ஹீரோவாக கமிட் ஆகி முதல் நாள் பூஜை. அந்த பூஜைக்கு வந்து மிஷ்கின் சார் தான் கெஸ்ட்டாக வர்றாரு. ஷூட்டிங் ஆரம்பிக்கிற முதல் நாள் எனக்கு ஒரு பொக்கெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. நான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏதாவது இம்ப்ரெசிவாக பேசணும் அப்படின்றத நான் சைலண்டாக உட்காந்துருக்கேன். சாரும் சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காரு. சார் சொன்னார், நீ இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு நீ மட்டும் காரணம் கிடையாது. பல தலைமுறையாக அவங்க பண்ண ஒரு புண்ணியமும் அதனுடைய ஒரு ஒரு செயின் எஃபெக்டும் தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஒன்றால் நினச்ச கர்வமாக இருக்காது. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அது வந்து கிடையாது அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த படத்துலேருந்து 2 நாள் என்ன தூக்கிட்டாங்க. வேற ஒரு மார்க்கெட் இருக்கிற ஒரு ஹீரோ வச்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படியே கடந்து போகுது. அப்புறம் எப்படியாவது சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க. முகமூடி படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கிரிக்கெட் விளையாடுற போய் கூட விளையாடிருக்கேன். திருப்பி எல்லாருமே வந்து அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டு தான் போவோம். அப்போது ஒரு 2 தடவை தான் போயிருந்தேன். அப்போ ஆதித்யா சார் வந்து அங்கே அசிஸ்டன்ட், அவர் வந்து தம்பின்றதுலாம் எனக்கு தெரியாது, அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டுமே தான் இருந்தார். அவர் என் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் ரொம்ப நேரம் பேசினோம். அப்படிங்களா, என்ன தியேட்டர்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நிறையா கேள்வி கேட்டார். அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இந்த படம் வரைக்கும் வந்திருக்கு. தேங்க்யூ சார். நான் ஆக்சுவலி ஊருட்டு போய் ஹைதராபாத்தில் தெலுங்குல ஓகே இது இன்னொரு லைஃப் என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த கேரக்டர் நீ கரெக்டாக இருப்ப அப்படின்னு கூப்பிட்டு திருப்பி இங்கே நிற்க வச்சு மறுபடியும் படம் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஜஸ்ட் ஸோ ப்ரிவிலேஜ்ட் அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். டெவில்ன்ற படம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு கப்பலினுடைய ரிலேஷன்ஷிப் வேறு
எல்லாமே வந்துருச்சு. எல்லா விதமான மெட்டீரியல் கம்ஃபர்ட்டும் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி என்ன அப்படின்றதோட ஒரு மாடர்ன் டேக் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. அண்ட் ஸ்ரீகாந்த் சார் என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே எனக்கு எப்போ டவுனாக இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணுறது தான். படத்துக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, அவர் பழகானதுலேருந்து அவருக்கு எனி திங் யார்கிட்டையாவது பேசணும், ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட எப்படியாவது டைம் எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆள். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் சார். அண்ட் ஞானசேகர் சார், ஹரி சார், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்திக், யூ கிவன் சம் கிரேட் விஷுவல்ஸ், தேங்க்யூ ஸோ மச். சாமி சார், ரொம்ப சிம்பிளாக அப்படி மீட் பண்ணோன்னு சொன்னேன். ஆனால் அந்த மாதிரி இத்தனை வருஷத்தில் நான் இது கிட்டத்தட்ட ஒரு 20 படத்துக்கிட்ட நான் நடிச்சிருக்கேன். யாரும் என்னை இப்படி தாங்கினது கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு படத்தில் வந்து ஒரு பைக்கர், ஒரு தாய் பாசத்துக்காக எங்கிற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பேன். அந்த பாசத்தை வந்து அவர் எனக்கு கொடுத்தாரு படம் ஃபுல்லாக. ரொம்ப தாங்கி பார்த்துக்கிட்டாரு. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படி 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 பார்த்து ஐவ் நெவர் ஃபெல்ட் தட் வே. தேங்க்ஸ் ஃபார் மேக் மீ ஃபீல் தட் வே. அதுதான் எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச பெரிய டேக்அவே அதுதான். ஏன்னா ஒவ்வொரு படம் ஒவ்வொரு கேரக்டர் முடிச்சு வரும்போது வி ஷுட் பிகம் பெட்டர் பர்சன்ஸ். கண்டிப்பாக அதில் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வரும், ஆனால் அது ஒரு பெட்டரான மாற்றமாக இருக்கணும். அண்ட் பூர்ணா, நாங்கள் ஒரு சீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நாள் உள்ளே போய் படுத்துட்டாங்க. ரொம்ப தலைவலிக்குது, வாந்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் படுத்துட்டாங்க. நைட் சீன் ஒரு 3 நாள். நான் காலைல பெங்களூர், நைட்டு வந்து சென்னை, அப்படின்னு 3 நாளாக ஃப்ளைட் பிடிச்சி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கன்னட படமும் டெபிலும் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு போய் படுத்துருச்சு அப்படின்னு ரொம்ப கோவம் வந்துச்சு. இப்போ அப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க கேரிங்காக இருந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த சாங் வந்து நான் கிட்டத்தட்ட நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருந்தேன். நான் பின்னாடி உட்கார வச்சுருந்தாங்க. என்ன பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்ற மாதிரி நல்லபடியாக அந்த சாங் எடுத்து முடித்தோம், மலையில் எடுத்தோம். அண்ட் விதார்த்தனை இதே பக்கத்து ஸ்டூடியோவில் இது நடக்கும்போது நான் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் கேமரான ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் கலரிங்காக உட்காந்துருப்பேன். வெளியே இன்னொரு ஹீரோ உட்காந்துருப்பாரு, மைனாக்கு. காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெளியே உட்காந்துருப்பாரு. எங்கள் டைரக்டர் சொல்லுவார், பாத்தியா அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி சினிமா வெறி இருந்தால் தான் இருக்க முடியும், சஸ்டெயின் ஆக முடியும். அந்த வெறியெல்லாம் ஒன்ட்டே இருக்கா அப்படின்னு எங்கள் டைரக்டர் எனக்கு கேட்டே இருப்பார். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்பிரிட்டோட இருக்கார். இந்த மாதிரி ஒரு டீமில் நான் அசோசியேட்டாக இருக்கேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி. Feb 2 படம் வருது, கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் அமைன்றது நான் நம்புகிறேன். நன்றி, தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இயல்பான நடிப்பிலும் எளிமையான பேச்சிலும் மிஷ்கின் ஆதித்யா இதயங்களில் எப்போதும் இடம் பிடித்தவர். புன்னகை பூக்களால் எப்போதும் மலர்ந்த பூர்ணாவின் புன்சிரிப்பு தாரமாகி தாயாகி தனியொரு பயணமாகி மீண்டும் தமிழ் சினிமாவில் மலரும் நிலவு பூர்ணாவை அன்புடன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளில் பார்த்துருக்கிற ஃபேஸஸ் தான். அண்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஜமாக சொல்கிறேன், நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நல்ல பிரின்சிபல் இருக்கும். ஸோ அந்த பிரின்சிபல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் பேசுகிறதுக்கும், யூனோ. ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோடய பிரின்சிபல் வந்து மிஷ்கின் சார். ஸோ நிஜமாக என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் டெவில் இஸ் லைக், எனக்கு எப்பவுமே நம்ம படத்தை பற்றி தான் பேசுவோம். ஆனால் இந்த டெவிலில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மூவி, இட்ஸ் மை லைஃப் ஆல்சோ. ஸோ ரெண்டுமே கலந்து ஒரு படம். என்னோட கெரியரில் ஃபர்ஸ்ட் டைம்னா டெவில் தான். ஸோ என்னை வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் கேரிங்காக ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, 2 பசங்க அப்படி காட்டினவங்க தான் மிஷ்கின் சார் அண்ட் ஆதித்யா சார். சவரகதி இப்போது அந்த சேம் டீம் கூட இப்போ நான் ஒரு அம்மா, நிச்சயமாக ஒரு பையனுக்கு ஒரு அம்மா இங்கே நிற்கிறதுனா ஐ திங்க் சார் ஐம் ஸோ பிளேஸ் டு ஹேவ் யூ இன் மை லைஃப், போத் ஆஃப் யூ, ஆதித்யா சார் அண்ட் மிஷ். தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே என்னென்னா அவங்க வந்து நான் எப்போவுமே சொல்வேன், நீங்கள் படங்கள் எடுக்கும்போது மேபி ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. பிகாஸ் அந்த செட்டுக்கு போகும்போது இட் இஸ் நாட் லைக் நம்ம மூவி ஷூட்டிங் போகிற மாதிரி இல்லை. நம்ம ஒரு ஃபேமிலியில் போய் மேரேஜ் அட்டென்ட் பண்ணி அப்படி தான். ஸோ அந்த 30 days இட்ஸ் லைக் அ மேரேஜ் டே ஃபார் மீ. லைக் எவ்ரி டே இட்ஸ் ஃபன். இது ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அந்த செட்டில். ஸோ அண்ட்
அவரோட மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் மிஷ்கின் சார் வந்து மியூசிக் டைரக்டராக வந்திருக்குன்னு. ஸ்ரீ சொன்ன மாதிரி லைக் எனக்கு மிஷ்ன்னு எப்போத்துலேருந்து தெரியும், அப்பத்துலேருந்து மிஷ்ஷோட சாங் தான் நான் வந்து ரொம்ப ரசிப்பாங்க. ஈவன் சவரக்கத்தியோட சாங்ல கூட அவங்க வந்து பாடுறது, அந்த லிரிக்ஸ் எழுதுறது, மாற்றுறது எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ பரப்போட பிசாசு 2 இருக்கட்டும், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்குது அந்த மியூசிக்கில். ஸோ இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. இட் வாஸ் லைக் வி ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். இப்போ எப்போவுமே எனக்கு ரொமான்டிக் ஆகணும், என் ஹஸ்பண்ட் கூட ரொமான்டிக் ஆகணும்னு தோணும்போது இந்த சாங் தான் நான் வச்சு ரொமான்டிக் ஆகுது. I just keep the song in the side so that okay, at least I feel some romantic look at least to my husband. So அவ்வளோ பிடிக்கும் அந்த சாங். அண்ட் டெவல் பற்றி சொல்லணும்னா ஆதித்யா சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எப்போ ஏதாவது எழுதும் போது பூர்ணாவே யோசிச்சு எழுதுறதுக்கு நன்றி. இனியும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நான் கொஞ்சம் ஒல்லி ஆகிடும் சீக்கிரம். ஸோ 2 வெர்ஷன் ஆஃப் பூர்ணா தான் இங்கே நிற்கிறோம். ஸோ இது வந்து என்னோட மேரேஜ் எல்லாமே நடக்கும்போது இந்த படம் நடந்துட்டு இருந்தேன். So that's a lot of difference. And coming to Karthik sir, oh you shot so beautifully. Nijama idu purnava nanicha nella shots la. Thank you sir. And coming to my producers, thank you. நீங்க சொன்ன மாதிரி நானும் ட்ரபிள் பண்ணியிருக்கேன், சாரி அபவுட் இட் கொஞ்சம் டைம்லலாம். அண்ட் ஆர்ட் டிரெக்டர் சார் வாஸ் நைஸ். உங்களோட ஈஸியாக இருக்கிற அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒர்க் எஸ்பெஷலி அந்த நைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன் கிளைமேக்ஸ் டைமில். அண்ட் ஸ்ரீபதி சொல்லவே தெரியல, அதுதான் நான் சொன்னல இப்படி நாங்கள் வந்து மேரேஜில் வேறு நிறைய ஃபங்க்ஷன் உட்காந்து இப்படி ஆகிடுது. ஸோ சாரி. அண்ட் கம்மிங் டு மை போத் ஹீரோஸ், அவங்கள நிறைய டார்ச்சரும் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபன்னும் இருக்குது. வித்தார்த்தை வந்து எனக்கு கொஞ்சம் நாளாக தெரியும், நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பத்துலேருந்து வித்தார்த் யூஆர் லைக் வெரி க்ளோஸ் அண்ட் ஸோ கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். அருண் கூட ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அருண் வந்து நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆன டைம் அருண் தான் பக்கத்தில் இருந்தது. நான் எனக்கு தலை சுற்றும் போது அருண் வாஸ் நியர் டு மீ, வி வர் ஷூட்டிங். ஸோ அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் டே மார்னிங் I messaged him like I'm so sorry, this is what. And அதுக்கப்புறம் சாங் எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பேன், நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தது. நிஜமாக அது வந்து நம்ம ஷார்ட்டாக அவ்வளோ பிளான் பண்ணலை. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக் அருண் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ டீ. ஸோ அவங்க வந்து அருண் வந்து வேற ஒன்றும் கேட்காது, லைக் அங்கே பெர்மிஷன் இருக்காதுன்னு தெரியாது. ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், வாட் ஷீ வாண்ட் ஷீ ஹேவ் டு ஹேவ், ஹில் ஸ்டாப் இட், ஹில் கெட் மீ தட். ஸோ அந்த ஷார்ட்டு தான் அது. And it was nice working with you Arun and the whole team. யாராவது மறந்துச்சுன்னா the whole team of Devil, இன்னொரு ஹீரோயின் கூட இருக்குது இந்த படத்தில். She also done a great job. Combination scene கொஞ்சம் தான் இருந்தது. And the whole team, assistant directors எல்லாருக்குமே thank you. And camera department, production side எல்லாருக்குமே, ஏன்னா இன்னொரு மேடை இருக்குமா தெரியல இவங்களுக்கு எல்லாரும் நன்றி சொல்கிறதுக்கு. So thank you so much. And once again to my favorite Mishkin sir, நன்றி. Thank you. தேங்க்யூ பூர்ணா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கடினமான பாதைகள் எப்போதும் மகிழ்ச்சியான இலக்கை சென்றடையும். மைனா தந்த பாதை தனக்கென தமிழ் சினிமாவில் ஒரு அடையாளத்தை பெற்று தந்த புதிய பாதை இவருக்கும். குயிக்கோ போன்ற கதாபாத்திரங்கள் மனதில் பதிய செய்யும் யதார்த்தம் தரும் விதார்த் 1000 பொற்காசுகளை அள்ளி வழங்கி வாழ்த்துக்களோடு பேச அழைக்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். டெவில், முதல்ல மிஸ்கின் சாருக்கு தான் இந்த பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா அவங்க சித்திரம் பேசுதடி படம் ரிலீஸ் ஆனது போது நான் கூத்துப்பட்டிலிருந்து ஒரு நண்பர் மூலமாக நான் சாரை வந்து ஃபோனில் இன்னைக்கு இதுவரையும் நான் சொன்னதில்லை, ஃபோனில் பேசியிருக்கேன். நான் அந்த ரிலீஸ் ஆன போது என்ன பாசிட்டிவான அவர்கிட்டருந்து வாழ்த்து கிடச்சதோ ஸ்டில் இன்றைக்கி இங்கே வந்து மீட் பண்ணும்போதும் அதே எனர்ஜி தான். அவர் வந்து பிளெஸ்ஸிங் எப்போதுமே மிஸ்கின் சார் வந்து பிளஸ் பண்ணுறது. நீ கவலைப்படாத, நீ இன்னும் 50 வருஷம் நடிப்ப, நல்லா முயற்சி பண்ண, நல்லா நடிப்ப அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற ஒரு இயக்குனர். ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்கின் சார் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அவர் கூட தான் பயணிக்கிற மாதிரி ஒரு ட்ராவல் ஒரு தடவை நான் ஆஃபீஸில் மீட் பண்ணேன். ஸ்ரீகாந்த் சார் சொல்லி தான் போனோம். அந்த டயத்தில் தான் இப்படி ஒரு படம் எடுக்கும்போது
எனக்கு சாமி சார் வந்து இப்படி ஒரு படம் இருக்குது வாங்க அப்படின்னு. அதனால் நன்றியை வந்து மிஸ்கின் சாருக்கும் ஸ்ரீகாந்த் சாருக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஒரு ஒரு காட்டி விடுறது இருக்குல்ல, அது அப்படி தான் அந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். சாருடைய சவரக்கத்தி படம் பார்த்துருக்கேன், பியூட்டிஃபுல் மூவி. அவர் கூட பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆவலாக இருந்தது. ஆனால் ஆதித்யா சார் வந்து இந்த படத்தில் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணம் ஆதித்யா சார். நான் இதுவரை எந்த படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன், டைரக்டர் சொல்லி நான் பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த படத்தில் நான் நடித்தது பூரா அவர் முன்னாடி முதல்ல நடிச்சிருவார், அதுக்கப்புறம் தான் நான் நடிச்சிருவேன். அதை பார்த்து இந்த நடிப்போடைய எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழு காரணம் ஆதித்யா சார் தான். பியூட்டிஃபுல் ஆக்டர். ஏன்னா அவர் ஆக்சுவலாக அந்த ஒரு சாங் இருக்குது, நான் அதை போடுவாங்கன்னு நினச்சேன், அது போடல. நானே இங்கே பார்க்கலாம் நாவலாக இருந்தது. அந்த சாங் எடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஐயோ நான் என்ன ஆடுறது, இப்படி ஒரு பாட்டு இருக்குது, அந்த கிஸ்மி கமான் கிஸ்மி சாங்கு. எனக்கு ஒரு பயம். சரி அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னா அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பார்த்தா இன்னும் பயம் வந்துருச்சு, எப்படி எடுக்க போகிறாங்க, ஐயோ நமக்கு வராது, அந்த பொண்ணு மாஸ்டர் வேறு இருக்காங்க. இவர் அதை பற்றிலாம் கவலையே பண்ணல, வந்துட்டு தலைவா வாங்க அப்படி நில்லுங்க அப்படின்ட்டு. இவர் அந்த பொண்ணு மாதிரி வந்து நின்னா பாருங்க, அடாடாடா பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக இவர் பண்ண அளவுக்கு கூட அந்த பொண்ணு பண்ணல, நாங்கள் பண்ணல, அதான் உண்மை. அவ்வளோ பிரமாதமாக பண்ணார். ஆக்சுவலாக நான் இந்த படம் பார்த்தோன்னே பொதுவாக வந்து நம்ம எங்கே படிக்கிறோமோ அதோட பிரதிபலிப்பு எங்கேயாவது வந்துடும். சில பேருக்கு என்னென்னா படித்த இடத்தோடைய அடையாளத்தை விட்டுட்டு வேறு ஒன்று பண்ணலான்னு தோணும். சில பேருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒன்று படிச்சிருக்கேன் அது மாதிரி வரலேன்னு தோணும். அவர் படித்த ஸ்கூல் மிஸ்கின் சார்கிட்ட அதோட பாதிப்பு கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது. எனக்கு படம் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு மிஸ்கின் சாருடைய படம் எப்படி இருக்கும், எவ்வளோ அழகாக, எவ்வளோ குவாலிட்டியாக, எவ்வளோ தன்மையாக அழகாக இருக்குமோ அதே குவாலிட்டி நான் அதில் பார்க்குறேன். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அங்கே. அப்புறம் கார்த்தி சார் மெயினாக சொல்லணும். ஏன்னா நான் வந்து இவ்வளோ இல்லை, எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் அழகாக இருக்கேன்னு, அவ்வளோ அழகாக அவர் காட்டியிருக்காரு. பியூட்டிஃபுல். அவர் கூட ஒர்க் பண்ணுறது, நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் கார்த்தி சார் எப்படியாவது உள்ள கூட்டு போயிடணும், எனக்கு அவர் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆவல், ரொம்ப பிரமாதமாக. அப்புறம் எடிட்டர் இளையராஜா ஒவ்வொரு சீக்வன்ஸ் முடிஞ்சோடனே அதை எடிட் பண்ணி காட்டுற விஷயமா இருக்கணும். நான் இன்றைக்கி தான் ஆர்ட் டைரக்டர் பார்க்குறேன், இவங்க தான் ஆர்ட் டைரக்டரா அப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் ஷூட்டிங்கில் அவர் ஆர்ட் அசிஸ்டன்ட் மாதிரியே தான் ஓடி சுற்றி சுற்றி இருந்திருக்காரு, யார் ஆர்ட் டைரக்டர்னே தெரியாமல். இன்றைக்கி தான் படம் முடிஞ்சு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். பியூட்டிஃபுல் ஒர்க்கு. அதுவும் அந்த வீடு வந்து அந்த கலர், ஆக்சுவலாக நான் வீடு கட்டினா இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவலையே ஏற்படுத்துச்சு. அந்த க்ரீனு, அந்த மெரூன் கலர், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மெயினாக நான் சொல்ல வேண்டியது பூர்ணா மேடம். அவங்களுக்கு நானும் வந்து ஜன்னல் ஓரம் படத்தில் நடிச்சிருந்தோம். அப்போயே அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்டர். அது பியூட்டிஃபுல் ஆக்டர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த தன்மை, பழகிற விதம், அன்றைக்கி நான் என்றைக்கு பழக அந்த ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் நான் எங்கேயெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எப்போதுமே ஒரு சிரித்த முகத்தோடையே இருப்பாங்க. இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக, அந்த படத்தில் ஜன்னல் ஓரத்தில் அவங்களுக்காக ஏங்கியிருந்தேன், ஜோடி சேரல. இந்த படத்தில் ஜோடி சேர்த்துட்டாங்க. அருண், ஆக்சுவலாக நானும் அவரும் ஒன்றா தான் ஆரம்பித்தோம். ஹீரோவாக பயணிச்சிருந்து 2 பேருமே 2010 இணைந்து மைனா 2 ஒரே டயத்தில். நாங்கள் அதுக்கு முன்னாடியே தியேட்டர் ஆக்டர்ஸ், நாங்கள் கூத்துப்பட்டியில் இருக்கும்போது அவர் மேஜிக் லேண்டன் அந்த குரூப்பில் இருப்பார் ஏமாமில், அப்போது நிறையா சந்திச்சிருக்கிறோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை இப்போலவே ஒரு எண்ணம் படைத்த ஒரு நல்ல ஒரு நடிகர், அவர் கூட பயணிக்க ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் ஹரி சாருக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா இவ்வளோ அழகான மூவியை, இவ்வளோ ஸ்டைலாக ஒரு படத்தை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் என்ன கேட்குறாங்களோ அதை அழகாக கொடுத்தது வந்து ஹரி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். சப்போர்ட் பண்ணிங்க, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. படம் ரிலீஸ் ஆகிடும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல படமாக அமையும். உங்கள் முதல் படமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் சேகர் சார், இந்த படத்தில் வந்து எப்போ போனாலுமே அப்படி ஒரு பாசிட்டிவ் கடன்னு அவர் நம்ம என்ன கேட்க வரமோ அதில்லை, அவர் ஒன்று எல்லாத்தையும் முடிச்சிடுவார் 5 நிமிஷத்தில். அவர் என்ன வர்றாரோ முதல்ல சொல்லிடுவார். நம்ம பதிலே நம்மள்டேருந்து ஒரு ஆன்சரே கேட்க மாட்டார். அதெல்லாம் ஓகே சார், எல்லாம் சமங்க சார்ன்றார். அந்த எனர்ஜி, அது அன்றைக்கி என்ன பார்த்தா அதே எனர்ஜி தான். ராதாகிருஷ்ணன் சார் ரொம்ப நன்றி, இப்படி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.
நான் திருப்பி மிஸ்கின் சார் படத்தில் வந்து நடிக்கணும் எவ்வளோ ஆவலாக வந்தேனோ இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. ஆனால் இதில் மிஸ்கின் சார் படத்தில் இயக்கத்தில் தான் நடிக்கலை, ஆனால் அவருடைய இசையில் நடித்தேங்கிறது இருக்குல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய முதல் படம் இசை, இன்னும் நிறைய நம்ம அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க படங்களுக்கெல்லாம். ஆனாலும் அவருடைய முதல் படம்ல அதில் நம்ம படமாக இருக்கிறது அது நம்ம செஞ்ச பாக்கியம்தான். ஏன்னா ஆக்சுவலாக மியூசிக் பண்ணதில்லை, நான் மியூசிக் பண்ணும்போது அவன் என்னடா பண்ணுறான் அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே சாங் கம்போசிங் நடக்கும்போது கூட நான் ஸ்டூடியோவில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க பார்க்குறதுக்கு. ஒரு ஃபுல் டே அங்கே உட்காந்துருந்தேன். அவங்க பண்ணுற விஷயங்களை நான் இதுக்கு முன்னாடி எந்த மியூசிக் டைரக்டரோடய உட்காந்து நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு வாய்ப்பு சும்மா வந்து பாரு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த தருணம். ரொம்ப நன்றி சார், திருப்பி உங்களுக்கு தான் சொல்லணும், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த படம் பிப்ரவரி 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எனக்கு என் கேரியரில் இந்த படம் எனக்கு ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமி சார் ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 சார். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ஆர்ப்பரிக்கும் கடல் அலை அண்ணன், அந்தி மந்தார கிளை தம்பி, சரவெடி பட்டாசு அண்ணன், பக்குவ பேச்சு தம்பு, உணர்ச்சி குவியல் அண்ணன், உள்ள குவியல் தம்பி, சிதறும் சிறுபொலி அண்ணன், சின்ன புன்னகை தம்பி. ஆனந்த சகோதரர்களின் அன்பின் வெளிப்பாடு இது. தமிழ் சினிமாவில் இன்னும் பல படைப்புகள் சேர்ந்தே பயணிக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் டெவிட் இயக்குனர் ஆதித்யா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். கடந்த ஒரு லைஃப்பில் மிக முக்கியமான மனிதர்கள் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் 2 விஷயம் ரொம்ப மதிக்கிறேன். சினிமா ரொம்ப பேஷனேட்டடாக அதை வந்து பார்க்கறதுக்கு கற்றுக் கொடுத்தவர் வந்து என்னுடைய குருநாதர் மிஷ்கின் சார். அதை சிறப்பாக கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறது வந்து பத்திரிகையாளர்கள். ஸோ நீங்கள்லாம் என்னுடைய ஃபேமிலி. டெவில் ஏன்னா சவரகத்தின்னு ஒரு படத்தை வந்து இன்றைக்கும் சவரகத்தியோடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பத்திரிகையாளர்கள் தான். ரொம்ப நன்றி எனக்கு. இந்த டெவில் படம் வந்து ஆஃப்டர் சவரகத்திக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் பண்ணுறேன். சவரகத்திக்கு அப்புறம் ஒரு அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்ஷியலாக நிறையாது எனக்கு வந்து மிஷ்கின் அண்ணா எனக்கு எப்பயுமே என்னோட குருநாதர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரோட படங்களில் நான் போய் வேலை செய்வேன். அவர் படம் இல்லைன்னா வேறு யார்கிட்ட போய் வேலை செய்வேன். ஸோ வேலை செஞ்சிட்ருக்கணும், சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய இது. வேறு தொழில் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்கவும் இல்லை வேறு தொழிலில் போகிறதுக்கு. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அந்த டெவில் படத்தை நான் ஆரம்பித்தேன். இந்த குவாரண்டைன் டைமில் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லாரையும் வந்து அந்த நோய் பூட்டி வச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு சிறைவாசம் மாதிரி தான் எல்லாருமே இருந்தோம். ஸோ அப்போ நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து இருந்தது. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு அடுத்த படம் என்ன பண்ணலான்ற ஒரு இது, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம், ஒரு ரூம் மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம் அப்படின்ற எனக்கு ஒரு இது. அது வேறு ஒரு புக்கு எனக்கு வந்து பெனுரமா அப்படின்ற ஒரு புக்கு வந்து அது எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தது. எனக்கு அந்த புக்கு வந்து மிஷ்கின் சார் தான் எனக்கு வாங்கி தந்தார் லேண்ட்மார்க்கில். ஸோ அந்த புக்கு படித்தோன்னா எனக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மர்டர் நடக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஷன். அது ரொம்ப அருமையாக இருக்கும். அது ஒரு சீட் எஜ்ஜில் எப்பயுமே, ஏன்னா த்ரில்லர் வந்து எப்பயுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அது அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து டெவில் நம்ம இந்த படம் அதை இப்போ அந்த படம் கொஞ்சம் ஒரு அந்நியமாக இருந்தது. சரி ஓகே வேறு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தேடுதலை அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக வந்து தேவி பாரதியுடைய கதையை நான் வந்து ஒளிக்கு பிறகு இருளுக்கப்பால்னு ஒரு கதையை படித்தேன். அவர் இப்போ வந்து 2024 வந்து சாகித்ய அகாடமி அவர் விருது வழங்குறாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு ரைட்டர். அந்த புக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அவர் என்ன சொல்ல வராரு, இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வராரு. ஏன்னா
ஒரு 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 ஆர்டிஸ்ட், இனி கலைஞர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சமூகத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, சிந்திக்க வச்சிருவாங்க சமூகத்தை. ஸோ அப்போ வந்து தேவபாரதியோட புக்கு வந்து என்னை வந்து கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வச்சுது. ஏன்னா ஆழமாக சிந்திக்க வச்சதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, குவாரண்டைன் டைமு, எங்கேயுமே போக முடியாது, அடுத்த வேலைகள் என்னென்ன சிந்திக்க தெரியாது, நீ வீட்டில் தான் கிடக்கணும், பாட்டில் இருந்தால் பாட்டில் அடிக்கலாம், சாரி இல்லைன்னா வந்து புத்தகம் படிக்கலாம். ஸோ இதை தான் பண்ண முடியும். அப்போ எனக்கு வந்து அதில் ஒரு கதை வந்து ரொம்ப அருமையாக கிடச்சி, இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வருஷம் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஞானசேகர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, என்ன சார் ஏதாவது படம் பண்ணலாமா, கதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க ஒரு கதை வச்சுருக்கேன், பேர் என்ன அப்படின்னு. டெவில், அட்டகாசம் சார், ஹிட்டு சார் படம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ ஒரு இது பண்ணும்போது, அதுக்கப்புறம் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அவர்கிட்ட காமிச்சேன். என்ன சார் கதை, இல்லைங்க கதை சொல்கிறேங்க, இந்த கதையை சொன்னால் உங்களுக்கு தெரியாது, அதுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மிஷ்கின் சார்கிட்ட சொன்னேன், என்னடா அடுத்து பண்ண போகிறேன்னா, நான் இந்த மாதிரி தேவிபருடைய கதையை பண்ண போனால் தப்பிச்சிட்டேன் நான் வந்து. ஸோ அவர் புத்தகம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ என்ன லைன்னு சொன்னால் லைனை இது பண்ணேன். ஸோ அப்படிதான் அந்த டெவில் வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் அதோடைய கருவை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வடிவத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்தவர் மணி சார், எம்கே மணி வந்து ஒரு மிஷ்கின் சார் தான் சொல்லிவிட்டார், கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க்லாம் நாங்கள் வந்து பண்ணோம். என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் கிருஷ்ணா, பாலா அவங்கெல்லாம் வந்து கூட இருந்தாங்க. ஸோ இந்த கதை இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதோடைய டெப்த் இன்னும் போக போக இன்னும் ரொம்ப நல்ல கதையாக மாறுறதுக்கு நல்ல டைம் இருந்தது அதுக்கு. ஸோ மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து மிஷ்கின் சார்கிட்ட இருந்து இவ்வளோ நாள் வந்து கற்றுக்கிட்ட ஒரு இது என்னென்னா, ஒரு சினிமா என்ன ஒரு மனிதனை பண்ணுது. இப்போ கேளடி கண்மணியில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க, அப்பா அந்த குழந்தைய வச்சு வளர்த்துக்கிட்டே இருப்பார். அந்த அம்மா எப்பயுமே அம்மாவை கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அம்மாவுடைய காற்று வந்து ஒரு தலகாணிக்குள்ளே இருக்கும். திடீர்னு ஒரு அம்மா வருவாங்க, ஒரு டீச்சர் உள்ளே வந்து அவரோட பழகி என்ன பண்ணுவாங்க, காற்று ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலகாணியோடைய காற்று பிடுங்கிடுவாங்க. அது தாங்க முடியாது அந்த குழந்தைக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது வந்து நந்தலாலா. ஒரு மனப்பிறழ்வு இருக்கிறவன் ஒரு குழந்தைய கூட்டிட்டு எங்கேயோ ஊருக்கு தாண்டி போய்கிட்டே இருப்பான். எதுக்கு போறான்னா, இந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை பார்க்கணுன்ற ஒரு ஆசை. ஒரு கரெக்டாக ஒரு மிட் பாயிண்ட்ல வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிருவாங்கன்ற ஒரு ஆடியன்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். பட் உள்ளே போனோன்னு அந்த அம்மா என்ன சொல்லணும், தயவு செஞ்சு இந்த குழந்தைய என்கிட்ட காமிச்சிடாத, இந்த குழந்தைய எங்கேயாவது விட்டு போயிடு. அந்த மனப்பிறழ்வு அடைஞ்ச ஒரு ஆளு இவன் என்ன பண்ண போறான்ற ஒரு அறையும் அந்த அம்மாவை. நான் மனப்பிறழவே இருந்துடுறேன், இந்த மாதிரி ஒரு மக்களை பார்க்கறதுக்கு நான் வந்து செத்தே போகலாம், இல்லைன்னா வந்து அப்படியே நான் ஆஸ்பத்திரிக்கே திரும்பி போயிடலான்ற ஒரு. அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபாசில் லுட் சாரோட படம் பூவே பூச்சோடவால ஒரு பாட்டி மனப்பிறழ்வு அடைஞ்சு என்னை விட்டு தனியாக போயிட்டாங்க, இவ்வளோ பெரிய வீட்டில் அனாதையாக நான் கிடக்கிறேன், ஆனால் அந்த பெல்லை வந்து நான் வந்து எப்பயாவது நான் வச்சுட்டு இருப்பேன். அங்கே இருக்கிற சின்ன பசங்கள்லாம் வந்து பெல்லை அடிச்சு அந்த பாட்டியை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் கேட்பேன், ஏங்க அந்த பெல்லை பிடிங்கி வீட்டில் தான் வைக்கலாமே, எதுக்கு? இல்லை அந்த பெல் ஒரு இதுக்காக வச்சுருக்கேன், எப்பயாவது யாராவது என்னுடைய சொந்தக்காரங்க வந்து அடிப்பாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை அந்த பாட்டிக்கு இருக்கும். ஒரு நாள் வந்து அவங்க பேத்தி வந்து அடிச்சிருவான். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுகமும் அந்த பாட்டிக்கு கிடைக்கும். ஆனால் போகும்போது அந்த பாட்டியோட வந்து இருக்கிற அந்த பெண்ணு ஒரு நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிடுவா, அவள் இறக்கப்படுவான்ற ஒரு இது அவள் பாட்டிக்கு தெரிஞ்சிடும். அந்த ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்படியே ததும்புவாங்க. அந்த இடத்துல ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த பெண்ணை, பாலில் மயக்கம் கொடுத்து அந்த பாப்பாவை கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த பாட்டி வந்து அந்த படம் முடியும் போது அந்த பெல்லை எடுத்து மறுபடியும் மாட்டுவாங்க, அந்த படம் முடியும். ஸோ ஒரு இயக்குனராக சரி, ஒரு கதையாசிரியராக இருந்தால் சரி, ஒரு கவிதை இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஊக்கம் கண்டிப்பாக. அந்த படம் நீ வந்து அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே உனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரணும்.
அது ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி, ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி, ஒரு 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 மிக முக்கியமான ஒன்றை எலிவேட் பண்ணிடும். அது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நான் வந்து மிஷ்கின் சார்கிட்ட இருந்து நான் கற்றுக்கினது. அதாவது எங்கள் அண்ணன்கிட்ட நான் எதுவுமே கற்றுனது இல்லை, பட் ஆனால் என்னுடைய குருநாதர்கிட்ட வந்து நான் நிறைய இந்த விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இந்த டெவில் படம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு உங்களை வந்து அந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு எலிவேட் பண்ணுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை உள்ள தான் சார் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப அருமையாக எனக்கு இளையராஜா சாரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அது என்னால் அதை பண்ண முடியல. அந்த அந்த இதை தீர்த்தவர் வந்து மிஷ்கின் சார் தான். அப்புறம் மிக முக்கியமானது வந்து என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் ராதாகிருஷ்ணன் சார், ஹரி சார். ஸோ இந்த படத்தில் ஏதாவது ஒரு 2 வரி மட்டும் எங்களுக்கா பாடுறீங்க? அப்படியா? பாட்டு நான் தான் எழுதுனாங்க, ஞாபகம் இல்லை. தனனே நானே தினநானி நனனி நானி நனநானி தனநானா தினனீனா நனநானனநானி நானா தனனே நானன. போதும்ல, தேங்க்யூ. ரெண்டு கொஸ்டின் மட்டும் யாராவது கொஞ்சம் டீசெண்டா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 2 கொஸ்டின் மட்டும், நேரம் கருதி 2 கொஸ்டின் மட்டும். only 2 கொஸ்டின்ஸ் தானா? அடுத்த படம் இருக்கு, அடுத்த பிரஸ் மீட் இருக்கு, அதனால